ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ப்ராஸ்டியூஷன் அல்லது விபச்சாரம் இப்படிங்கிற தொழிலை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எல்லா இடங்கள்லயுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியால நிறைய இடங்கள்ல அது இல்லீகலா நடந்துட்டு இருக்கு. இன்னமும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மும்பைல அது லீகலா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். இந்தியாவுக்கு வெளியே நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அது லீகலைஸாவே எல்லா இடங்கள்லயுமே நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ராஸ்டியூஷன் மேல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அபிப்பிராயம். நிறைய பேர் அது கண்டிப்பா இருக்கணும், அது இருக்கிறதுனாலதான் நிறைய காம மிருகங்கள் மத்த பெண்களை எல்லாம் விட்டுட்டு இவங்க கிட்ட வராங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேரு அது மிகப்பெரிய தப்பு, அது மிகப்பெரிய பாவம், நிறைய குடும்பங்கள் அது பிரிச்சிருக்கு, நிறைய நோய்களை அது பரப்பி இருக்கு, இப்படிங்கிற நிறைய கமெண்ட்ஸ் தருவாங்க. இன்னைக்கு நம்ம எதுக்காக இந்த ப்ராஸ்டியூஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம்? அதுல உண்மையானுமே தொழில் செய்யற பெண்களையோ இல்ல ஆண்களையோ அவங்களோட நிலைமையை நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? அவங்க எதனால அதுக்குள்ளார வந்து தள்ளப்பட்டாங்க? வறுமைக்காகவா? இல்ல யாராச்சும் ஏமாத்தி உள்ளார வந்து கொண்டுட்டு வந்து விட்டுட்டாங்களா? எத்தனை குழந்தைங்களை கிட்னாப் பண்ணி இந்த இடத்துல விடுறதா நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம இதை பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, வெறும் 22 வயது பெண்மணி அவங்களோட கணவரால ப்ராஸ்டியூஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஒருத்தவனுக்கு குடிக்கணும், ஒருத்தவனுக்கு ட்ரக்ஸ் எடுக்கணும், ஒருத்தவனுக்கு வேலைக்கு போகக்கூடாது, வீட்லயே இருக்கணும், வேலைக்கு போக வக்கில்ல, ஆனா அவனோட மனைவியோட உடம்ப மட்டும் எல்லாத்துக்குமே தானமா கொடுத்து அதை வச்சு சம்பாதிக்கணுங்கிற நிறைய ஈனப்பிறவிகள் இந்த மாதிரி ஆட்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அப்படி அந்த 22 வயது பெண்மணிக்கு என்ன நடந்துச்சு? உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் விபச்சாரத்துக்கு மட்டும் போக மாட்டேன், என் மானத்தை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்லயே உக்காந்து இருந்தாங்க. கடைசியா அந்த பொண்ணுக்கு நடந்தது என்ன? அவங்க விபச்சாரத்துக்கு போனாங்களா? இவனோட சித்திரவாதையை தாங்கிறதுக்கு பதிலா நம்ம அங்கேயே போய் அந்த சித்திரவாதையை அனுபவிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்தாங்களா? வாங்க சம்பவத்துக்குள்ளார போய் அந்த பெண்ணோட வாழ்க்கையை பத்தி நம்ம பேச ஆரம்பிப்போம். ஆந்திர மாநிலம் அம்பேத்கர் கோனசீமா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ற பொண்ணுதான் புஷ்பா. புஷ்பாவுக்கு 22 வயது ஆகுது. அந்த 22 வயதுல அவங்களுக்கு 4 வயசு ஆண் குழந்தை கையில புடிச்சிட்டு நிக்கிறாங்க. 22 வயசுல 4 வயசு ஆண் குழந்தைனா அவங்களுக்கு 18 வயசோ இல்ல 18 வயசுக்குள்ளாரே கல்யாணம் நடந்துருச்சு. காதல் கல்யாணமா இல்ல வீட்டுல வேற ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. உண்மையை சொல்ல போனா அவங்களுக்கு 18 வயசுல எப்ப கல்யாணம் நடந்துச்சோ அப்பவே அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப இருக்கிற நிறைய பேரு 29, 30 வயசு ஆனா கூட நமக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான மெச்சூரிட்டி வந்துருச்சா இப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை தான் நம்ம வைக்கிறோம். ஆனா 18 வயசுல அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. கல்யாணம் பண்ண அடுத்த ஒரு வருஷத்துலயே குழந்தை கைக்கு வரும்போது 19 வயசு பெண்மணி அந்த குழந்தைய வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணிருப்பாங்க? யோசிக்க முடியுதா? அந்த பெண்ணோட வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்தே இதே மாதிரி சரிஞ்சுக்கிட்டே தான் வந்துச்சு. கல்யாணம், குழந்தை, அடுத்த 2 வருஷத்துல கணவர் கூட அவங்களால எதுவுமே சமாளிக்க முடியல. கணவரோட டார்ச்சர், டொமஸ்டிக் வைலன்ஸ், அந்த குழந்தைய பாத்துக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். கடைசியா அவங்க எடுத்த முடிவு, நான் எங்க அம்மா வீட்லயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. கையோட குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. 20 வயசுல அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. 18 வயசுல கல்யாணம், 19 வயசுல குழந்தை, 20 வயசுல டிவோர்ஸ். அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 20 வயசு பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா. இன்னாவ எத்தனை வருஷம் வாழணும்? அப்படியே வாழா வெட்டியே இருந்துருவாளா? ஐயோ, சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன பதில் சொல்றது இப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாத்தோட அப்பா அம்மாவுக்கும் அந்த இடத்துல வரும். அதேதான் அந்த வீட்லயும் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்றது, என்னால அவங்க கூட வாழ முடியலையேன்னு சொல்லிட்டு புஷ்பா பாட்டுக்கும் அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க +2க்கு அப்புறம் பெருசா எதுவும் படிக்கல. இந்த மாதிரி புஷ்பாவோட வாழ்க்கை என்னதான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாலும் வாழ்க்கை பாட்டுக்கும் அவங்களை தரன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கு. அவங்க போற ஒவ்வொரு இடங்களும் அவங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள். நிறைய பேர் அவங்களை கேவலமா பாக்குறதும், அவங்களை தொடணும்னு நினைக்கிறதும், நிறைய ஆண் மிருகங்கள் கிட்ட இருந்து தினம் அவங்க தப்பிக்கிறதா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நமக்கு இன்னொரு துணை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு எப்பயுமே மனசுல இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த மாதிரி 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புதுசா ஒரு வாழ்க்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவரோட பேர் தான் ஷேக் ஷம்மு. அந்த ஷேக் ஷம்முக்கும் 22 வயசுதான் ஆகுது. புஷ்பாவுக்கும் 22, அவனுக்கும் 22. ஒரு ஏசி மெக்கானிக்கா புஷ்பாவோட ஏரியால தான் அவன் வேலை பார்த்துட்டு இருந்தான். அடிக்கடி புஷ்பாவை அவன் பார்த்து பேச ஆரம்பிச்சான். நார்மலா ஒரு நாள் புஷ்பா வெளியே போகும்போது அவனுக்கு புஷ்பாவை பார்த்தோன்னு பிடிச்சு போச்சு. அதனால புஷ்பா கிட்ட அவனா வந்து வாண்டடா பேச ஆரம்பிச்சான். இந்த பையன் நம்ம கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சோன்னு புஷ்பாவுக்கு அது தெரிஞ்சிருச்சு, இவன் மேல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது. பொதுவா மத்த ஆட்கள் மாதிரி இவன் இல்ல. இவன் நம்ம கிட்ட தப்பா பேசல, நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கல.
நம்மளே லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்றான். இப்படிங்கிறது புஷ்பாவுக்கு ஆரம்பத்திலேயே புரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வரும்போதெல்லாம் புஷ்பாவுக்கு ஒரே ஒரு பயம் மட்டும்தான். எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு இப்ப 4 வயசு ஆகுது. அந்த பையனோட பேரு விநாயக். இந்த விநாயக் நம்ம கூட இருப்பானா கடைசி வரைக்கும்? நம்ம இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த குழந்தை இருக்க விடுவானா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் புஷ்பாவோட மனசுல இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கு ஷேக் ஷம்மு என்ன சொல்லியிருக்கான், என்னைக்குமே உன்னோட குழந்தை என்னோட குழந்தை மாதிரி அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை பண்ணியிருக்கான். இந்த சத்தியத்தை பண்ணதுக்கு அப்புறம் தான் புஷ்பாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷமே. நாம நினைச்ச மாதிரி நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் அமைய போறோம். இனிமேட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தீர்வுக்கு வந்தாங்க. அந்த ஷேக் ஷம்முவை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் நிறைய இடங்கள்ல சுத்த ஆரம்பிச்சாங்க. காதல் அப்படிங்கறத தாண்டி இவங்க 2 பேருமே ரொம்ப நெருக்கமாக ஆரம்பிச்சாங்க. வெவ்வேறு லாட்ஜஸ், ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. சுத்தி இருக்கிறவங்களை என்ன பார்த்தாலும் சரி, என் வீட்டுல இருக்கிறவங்கள என்ன பேசினாலும் சரி, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் அவனை லவ் பண்றேன். 18 வயசுல என்னை கல்யாணம் பண்ணி வச்சு எவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவிச்சேன். அப்ப யாராச்சும் ஒருத்தன் வந்து எனக்காக உதவுனீங்களா? ஒருத்தன் வந்து எனக்காக என்னோட புருஷன்ட்ட சண்டை போட்டீங்களா? இந்த மாதிரி எல்லா கேள்விகளுமே அவங்களுக்குள்ளார ஆறாத ஒரு காயமாவே இருந்துச்சு. இப்ப மட்டும் நான் எவன் கூடயோ சுத்திட்டேன்னு சொல்லிட்டு எதுக்காக வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்களை பத்தி நினைக்காம அவங்களுக்காக மட்டுமே வாழ ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையுமே கேட்கும் போது எல்லாம் கரெக்டான ஒரு ட்ராக்ல போகிற மாதிரி இல்ல. நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம், சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து என்னைக்குமே வாழக்கூடாது, சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசினாலும் நம்ம காதல கேட்க கூடாது, நம்மளோட ஆசைப்படி வாழணும்னு தான் நினைப்போம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல புஷ்பாவும் வாழ்ந்தாங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்ச கொஞ்ச மாதங்களுக்கு அப்புறம் புஷ்பாவுக்கு மனசுல ஒண்ணு தோண ஆரம்பிச்சிச்சு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம லவ் பண்றோங்கிறது தெரியும். எங்க வீட்டுல இருக்கிற என்னோட அம்மா, என்னோட தம்பி, அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லவ் பண்றோங்கிறது தெரியும். அப்புறம் நம்ம யாருக்காகடா பயந்து ஹோட்டல், பார்க்குன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கணும்? நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பிப்போமே அப்படிங்கிற ஒரு கேள்விதான் புஷ்பா கேக்குறாங்க. ஆனா இந்த இடத்துல ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமே அவங்க 2 பேரும் வேற வேற மதம் அப்படிங்கிறது தான். நம்ம 2 பேரும் வேற மதமா இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறது சாத்தியமே இல்ல. உன்னோட மதத்திலயும் என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க, என்னோட மதத்திலயும் உன்னை அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணி கடைசியா போய் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னாலும் எல்லாரும் முகம் சொல்லிச்சுக்கிட்டு நம்மளே கோபமா தான் பாத்துட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு கல்யாணம் நம்ம உண்மையாலுமே பண்ணிக்கணுமா? நம்ம 2 பேருமே லிவிங் டுகெதர் வாழ்ந்துட்டு போலாமே. கல்யாணம் பண்ணா மட்டும்தான் கணவன் மனைவியா? நம்ம கல்யாணம் எல்லாம் பண்ண வேணாம், ஆனா நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆந்திரால அந்த மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துக்குள்ளார ஒரு கப்பல் லிவிங் டுகெதரா வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு மாடர்னா திங்க் பண்ணுவாங்க, அந்த கிராமத்து மக்கள்லாம் அவங்களை எப்படி பார்த்திருப்பாங்கிறத உங்களால கண்டிப்பா இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். ஒரு வீட்டுல அம்மா, தம்பி இருக்காங்க. அதோட பக்கத்து வீட்லயே ஒட்டின மாதிரியே இன்னொரு வீட்டுல இவங்க 2 பேருமே குழந்தையோட தங்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, தம்பி, அப்பா யார் சொல்லியும் ஒன்னும் கேட்கல. இவன் வேண்டாம், வேற மதத்தை சேர்ந்தவன், வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் புஷ்பாவுக்கு ஒரே மனசு மட்டும்தான், நான் காதலிக்கிறேன், நான் மதமோ ஜாதியோ இந்த மாதிரி எதையுமே பார்க்கல. எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருக்கு, எனக்கு வெறும் 22 வயசு தான். எவன்கிட்டயோ போய் என்னை 2வது தாரமா நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அப்படி நான் போய் 2வது தாரமா கல்யாணம் பண்ணி அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட வாழ்றதுக்கு எனக்கு இவன் போதும். இவனுக்கு 22 வயசு தான், எங்க 2 பேத்துக்குமே சின்ன வயசு தான். என்னோட குழந்தைய ஏத்துக்கிறதுக்கான பக்குவம் அவன்கிட்ட இருக்கு. நாங்க 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்துட்டு போறோமே, என்னைய பத்தி இனிமேட்டு நீ கவலையே படாதன்னு சொல்லிட்டு புஷ்பா ஓப்பனா அவங்களோட குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. சொல்றது மட்டும் இல்லாம அவங்க லிவிங் டுகெதரா வாழவும் ஆரம்பிச்சாங்க. அவங்களோட 2 பேர்த்தோட வாழ்க்கை நல்லபடியா ஆரம்பிச்சிச்சு. அடுத்த 1 மாசம் 2 மாசம் பக்கம் நல்லாவே வாழ்ந்தாங்க. எல்லாருமே பாக்குற லெவலுக்கு எப்ப பார்த்தாலுமே சந்தோஷமா 2 பேருமே ரொம்ப க்ளோஸா சிரிச்சு பேசிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஒருவேளை புஷ்பா சொன்னதுதான் கரெக்ட் போல, ரொம்ப நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒரு பையனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே அப்படிங்கிறது தோண ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் புஷ்பாவோட வாழ்க்கையில நல்லா நடந்துட்டு இருக்கும் போது புஷ்பாவோட ராசியோ என்னமோ அவங்களோட தலையெழுத்து எப்பயுமே அவங்கள வேற மாதிரிதான் கூட்டிட்டு போயிருக்கு. அவங்க நல்லா வாழ்றோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட 2 மாசம் கூட புஷ்பாவுக்கு டைம் கிடைக்கல. கரெக்டா ஜூலை 16ஆம் தேதி 2025 வருடம் அதே டிஸ்ட்ரிக்டோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் செஞ்சது கங்கா அப்படிங்கிற அம்மா. இந்த கங்கா வேற யாரும் இல்ல, புஷ்பாவோட அம்மா தான். புஷ்பா தங்கி இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க. அந்த அம்மா கால் பண்ணி அழுதுகிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க. என்னோட பொண்ணு செத்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க, என் பொண்ணை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க அந்த போன்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒரு இடத்துல கிரைம் நடந்திருக்கு, கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. கங்கா கொடுத்த அட்ரஸ்க்கு உடனே ஃபாரன்சிக் டீம், போலீஸ் டீம் எல்லாமே அந்த இடத்துக்கு போய் மக்கள் கூட்டத்தை ஃபர்ஸ்ட் விளக்குறாங்க. ஏன்னா அந்த இடத்துல நிறைய பேர் கூட்டிட்டாங்க.
அந்த இடத்துல கூட்டத்தை விலக்கி அந்த டெட் பாடியை பார்க்கும்போது புஷ்பாவோட டெட் பாடி ரத்த வெள்ளத்துல இருக்கு. அவங்களோட மார்புகள்ல யாரோ நல்லா குத்தி இருக்காங்க ஒரு கத்தியை வச்சு, காலு தொடை எல்லா இடமும் குத்தி இருக்காங்க. வெறி கொண்டு கோவத்துல ஒரு மட்டனை வெட்டுற மாதிரி அந்த கத்தியை வச்சு அவன் குத்தி இருக்கான். அங்க இருக்கிற எல்லா மக்களும் சரி, போலீஸ் ஆகட்டும், ஃபாரன்சிக் டீம் ஆகட்டும், எல்லாருமே கேட்கறது ஒரே கேள்வி மட்டும்தான், யாரு கொலை பண்ணாங்க? அதுக்கு கங்கா சொன்ன பதில் ஷேக் ஷம்மு. எல்லாத்துக்கும் அப்படி ஒரு அதிர்ச்சி, புஷ்பாவோட கணவரா கொலை பண்ணாரு அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா கடைசி 2 மாசமா இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத நாங்க எல்லாருமே பார்த்தோமே. எப்படி புஷ்பாவோட கணவர் கொலை பண்ணிருப்பான், அந்த ஷேக் ஷம்மு எங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. கங்கா சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் தான், நைட்டு 10 மணிக்கு இவங்க 2 பேத்துக்கு சண்டை நடந்துச்சு. அவன் குட்டி போதையில வந்தான், கடைசியா ஒரு கத்தி வச்சு குத்திட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டான் அப்படிங்கறத ரொம்ப நார்மலா கங்கா அழுதுகிட்டே சொல்றாங்க. யாராலையுமே நம்ப முடியல. என்னதான் அவன் குடிப்பானா, அவனுக்கு குடிப்பழக்கம் வேற இருக்கா இப்படிங்கிற ஒரு கேள்வி வேற கேட்கிறாங்க. யாருக்குமே புஷ்பாவோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, 2 பேருமே சந்தோஷமா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் எப்படி இந்த கொலை நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. போலீஸ் அவங்களோட என்கொயரியை ஃபர்ஸ்டா கங்கா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க, அதாவது புஷ்பாவோட அம்மா கிட்ட இருந்து. அந்த என்கொயரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாடியை எப்பயும் போல அட்டாப்சிக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. உண்மையாலுமே அவங்க எதனால இறந்தாங்க, இறந்ததுக்கு அப்புறம் கூட ஒருவேளை அவங்க கத்தி வச்சு குத்தி எல்லா ஆக்டிங்குமே பண்ணிருக்கலாம்ல. அந்த கத்தியில யாரோட கைரேகை இருக்கு, அந்த கத்தி எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டான். அந்த கத்தி அவங்க வீட்டுல கிச்சனுக்கு யூஸ் பண்ற ஒரு கத்தி. அப்படின்னா ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அவங்க 2 பேத்துக்கு சண்டை நடக்கும் போது கிச்சன்ல போய் கத்தி அவன் எடுத்துட்டு வந்திருக்கான். அவன் குத்தும் போது உண்மையானுமே போதையோட தான் இருந்தானா அப்படிங்கறத அவங்க ரீகன்ஃபார்ம் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி இப்ப ஷேக் ஷம்மு எங்க அப்படின்னு கேட்கும் போது அவன் கொலை பண்ணிட்டு ஓடினவன் தான். அதுக்கப்புறம் யாருமே அவனை கண்ணில் பார்க்க கூட இல்லை. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டைம் கூட நம்ம பேசுற அந்த ஷேக் ஷம்மு அப்படிங்கிற ஒரு பையன் அப்ஸ்காண்ட், 22 வயசு பையன். அவன் ட்ரக்ஸ் எடுக்கிறான் அப்படிங்கிற நியூஸ் நமக்கு வந்திருக்கு. அந்த ட்ரக்ஸ் மூலியமாவும் ஆல்கஹாலிக் அந்த குடிச்சதுனால வர போதை மூலியமாவும் அவனோட மனநிலை எல்லாமே மாறி இருக்கு. அவன் கோவத்துல கொலை பண்ணிட்டு ஓடிட்டான் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்றாங்க. அவன் எதுக்காக உண்மையானுமே கொலை பண்ணான், எதனால இவங்க 2 பேத்துக்கு சண்டை நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் கங்காவோட என்கொயரி தான் ஒவ்வொரு பதிலா போலீஸ்க்கு தர ஆரம்பிச்சிச்சு. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி புஷ்பாவோட வாழ்க்கை 2 மாசம் பக்கம் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்குன்னு பிடிச்ச ஒருத்தன், என்னோட வயசுல ஒருத்தன், ஏசி மெக்கானிக் தான், காசு இல்லாதவங்க கூட நம்ம வாழ்றது கூட நம்ம ஈஸியாவே சகிச்சுக்கலாம். நம்ம பாட்டுக்கு கஷ்டப்பட்டு காசு எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா ஒரு பணக்காரன்ட்ட போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவனுக்கு அடிமையாவே இருக்கணும். காசு நல்லா கேட்கறவன்ட்ட போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் டவுரின்னு பிடிச்சு நம்மளே நோண்டிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாம புஷ்பா 2 மாசம் பக்கம் சந்தோஷமா இருந்தாங்க. அவனும் தினம் ஏசி மெக்கானிக் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஷேக் ஷம்மும் போயிட்டு வந்தான். இவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. எமோஷனல் ஆகட்டும், செக்ஷுவல் ஆகட்டும், இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தத அந்த கங்கா அப்படிங்கிற அம்மாவும் கன்ஃபார்ம் பண்றாங்க போலீஸ் கிட்ட. ஏன்னா எல்லாமே பக்கத்து வீட்டுல தானே, எல்லாமே ஒட்டி சின்ன வீடு. பக்கத்துல என்ன நடந்துச்சுனாலும் இவங்க சண்டை போட்டா கூட பக்கத்துல இருக்கிற அந்த அம்மாவுக்கும் சரி அவங்க தம்பிக்கும் சரி நீட்டா கேட்டிருக்கு. ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் புஷ்பாவோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. முதல் கஷ்டம் என்ன அப்படின்னா, ஷேக் ஷம்மு நல்ல குடிப்பான் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது. 2 மாசமா யாருக்கும் தெரியாம அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஏசி மெக்கானிக் வேலைக்கு போய் காலையிலேயே குடிச்சிட்டு சாயந்தரம் வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். குடிக்கிறது மட்டும் இல்லாம மத்த போதை பொருட்கள், அந்த போதையான பொருட்களை நான் சொல்லணும்னு சொல்லி நினைக்கல, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சான். அது மூலியமா அவனோட கேரக்டரே கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத புஷ்பா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. தினம் வந்து பிசிக்கலா செக்ஷுவலா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் புஷ்பாவை. இது எல்லாமே பக்கத்துல இருக்கிற கங்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணர முடிஞ்சிருக்கு. தினமும் குடிச்சிட்டு வரான், இவங்க 2 பேரும் அடிக்கடி சத்தம் போடுறாங்க, கத்துறாங்க. ஆனா புஷ்பா கிட்ட போய் கேட்கும் போது புஷ்பா எதுவுமே சொல்றதுக்கு தயாரா இல்ல. எங்களோட வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம், எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி தயவு செய்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க செலக்ட் பண்ண ஒரு வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி நீங்க 18 வயசுல ஒரு வாழ்க்கையை செலக்ட் பண்ணீங்க, அது எனக்கு சரி வரல. இப்ப நான் 22 வயசுல ஒரு வாழ்க்கையை செட் ஆக்கி இருக்கேன், அது சரி வந்தாலும் வராட்டியும் அதோட முழு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு புஷ்பா சொன்னதுக்கு அப்புறம் கங்கா எதுவுமே கேட்கறது இல்ல. தினம் அவங்களோட வாழ்க்கையில இதே மாதிரி சண்டைகள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு கணவர் வீட்டுல குடிச்சிட்டு வராரு, அடிக்கிறாரு, சித்திரவதை பண்றாரு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம நார்மலா கேட்டிருக்கோம்ல. ஆனா இது எல்லாமே எப்ப தெரியுமா ஒரு எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷனுக்கு வந்துச்சு. ஒரு நாள் அந்த ஷேக் ஷம்மு நல்லா குடிச்சிட்டு போதையில வீட்டுக்கு வரும்போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்கான். எனக்குன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் உன் மேல ஒரு ஆசை, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு,
அவங்க எல்லாருமே வருவாங்க, பெட்ரூம்குள்ளார கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நம்ம எவ்வளவு திரும்ப சம்பாதிக்கலாம். நான் ஏசி மெக்கானிக்கா போய் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீயும் ஒவ்வொரு வேலைக்கா கஷ்டப்படணும்னு தோணவே தோணாது. நம்மளோட வீட்டை பெருசாக்கலாம். உன்னோட பையன்கிறியா அவனை நல்லபடியா படிக்க வைக்கலாம். எனக்காக இந்த விபச்சார தொழிலை பண்ணுன்னு சொல்லிட்டு வாய்க்கூசாம அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக கேட்க ஆரம்பிச்சான். இப்பதான் புஷ்பாவுக்கு நம்மளோட வாழ்க்கையில உண்மையான பிரச்சனை என்ன, இவன் குடிக்கிறது தான் நம்மளோட பிரச்சனையா இல்ல இவன் வேற பிரச்சனையை உண்டாக்க போறானா அப்படிங்கிறது தெரிய வருது. புஷ்பா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவங்ககிட்ட அடிச்சு சொல்லிட்டாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, குடிக்காத என்ன கருமத்தை வேணாலும் பண்ணு, நீ எப்ப வேணாலும் வீட்டுக்கு வா போ, ஆனா என்னைக்குமே நீ சொல்ற தொழிலை மட்டும் நான் செய்யவே மாட்டேன். செத்தாலும் சாவம் தவிர இப்படிதான் நான் போய் படுத்து சம்பாதிக்கணுமா, நான் சம்பாதிக்க முடியாதுடா அப்படிங்கறத ரொம்ப டைரக்டா சொல்லிட்டாங்க. இதே சண்டை தான் திருப்பி 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 நடந்திருக்கு. இந்த எல்லா பிரச்சனைகளும் பக்கத்துல இருக்க அந்த கங்காங்கிற அம்மாவுக்கு தெரிய வரும்போது புஷ்பாவை வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பேசாம இவனை விட்டுரு, வேற வாழ்க்கையை நீ தேடிக்கோ அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எந்த அம்மாவுக்கு தான் இதெல்லாம் பொறுக்கும். இருந்தாலும் புஷ்பா அவனை ஏன் விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஒருவேளை அவங்க செலக்ட் பண்ணவன் கண்டிப்பா அவன் கூட நல்லபடியா வாழ முடியும், அவனை ஒரு நாள் திருத்திடலாம் அப்படிங்கிற மேபி புஷ்பாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததோ என்னமோ. புஷ்பா கடைசி வரைக்கும் அவனை விடுறதா இல்லவே இல்லை. நாங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணி காட்டின்னு நாங்க ஒரு லிவிங் டுகெதரா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அவன் கூட இருந்து என்னால பிரியவே முடியாது. நான் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன், எப்படியாச்சும் அவனை நான் சரி பண்றேன் அப்படிங்கிறத புஷ்பா சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. நாட்கள் போய்கிட்டே இருந்திருக்கு. தினம் குடிச்சுக்கிட்டே இருக்கான். தினம் வந்து என்னோட வைஃப் விபச்சாரத்துக்கு போனா மட்டும்தான் என்னால சமாளிக்க முடியும், உன்னோட உடம்ப வச்சு மட்டும்தான் நான் காசு பார்க்க முடியும், நீ தான் குழந்தைய பெத்துட்டல, இனிமேட்டு என்ன ஒரு பிரச்சனை, ஆபரேஷன் பண்ணணும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அசிங்கமா பேச ஆரம்பிச்சான். பேசுறது மட்டும் இல்லாம தன்னோட சொந்த வைஃப் கிட்டயே செக்ஷுவலா அசிங்கமா எல்லா விஷயங்களுமே செய்ய ஆரம்பிச்சான். அவன் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், இப்ப எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ, ஃபியூச்சர்ல வேற எவனோ ஒருத்தன் இந்த மாதிரிதான் செய்வான், அப்ப உனக்கு பெருசா எதுவும் தெரியாது, இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சொல்லி சொல்லி தினம் புஷ்பா நரக வேதனைய அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ஜூலை 16 வந்துச்சு. ஜூலை 16 நைட்டு 10 மணிக்கு எப்பயும் போல ஷேக் ஷம்மு குடிச்சிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சண்டை உடனே ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரீசன்? என்னோட மனைவி எப்ப ப்ராஸ்டியூஷனுக்கு போவா இப்படிங்கிற ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டு அவங்க 2 பேருமே நல்லா சண்டை போட்டு அந்த 4 வயசு பையன் நடுவுல வந்து அவங்க அப்பாவை போட்டு அடிச்சிருக்கான். எங்க அம்மாவை அடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த 4 வயசு பையன், அந்த விநாயக் அப்படிங்கிற 4 வயசு பையன் உள்ளார வரும்போது அவனால கோவத்தை தாங்க முடியல. கடைசியா என்ன பண்ணிருக்கான், கிச்சனுக்குள்ளார போய் கிச்சன் நைஃபை எடுத்துட்டு வந்து அவளை சரமாரே குத்த ஆரம்பிச்சிருக்கான். கை கால்கள் எல்லாம் குத்த ஆரம்பிச்சிருக்கான். அவ வலி தாங்க முடியாம கத்தி கதறத பக்கத்துல இருக்கிற கங்காவுக்கும் சரி அந்த புஷ்பாவோட தம்பிக்கும் தெரியுது. அவங்க உடனே அவங்க வீட்டுல இருந்து இங்க வரத்துக்குள்ளார அவன் கத்திய வச்சு அவங்களோட இடது மார்புகள்ல ஓங்கி நிறைய டைம் குத்திட்டு அவங்க எப்ப உள்ளார வராங்களோ இவன் அப்போ அவனோட கையெல்லாம் ரத்தம் அப்படியே ஓடிட்டான், வீட்டை விட்டு ஓடிட்டான். இவங்க 2 பேத்துக்கு பார்த்தோன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. நம்மளோட பொண்ணை கவனிக்கிறதா இல்ல அவனை பிடிக்கிறதா? அவங்களோட பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு சுத்தி எல்லாம் ரத்த வெள்ளமா இருக்கு, என்ன பண்ணாலும் காப்பாத்த முடியாது. அவ்வளவு இடங்கள்ல குத்தி இருக்கான் கொடூரமா. அந்த வெறித்தனத்தை பார்க்கும் போது அவன் எவ்வளவு ஒரு கோவத்தோட தன்னோட மனைவியை கொலை பண்ணிருக்காங்கிறத யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் கங்கா கத்தி கதற ஆரம்பிச்சிருக்காங்க. புஷ்பாவோட தம்பி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து யாராச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் நிறைய பேர் போலீஸ்க்கும் கால் பண்ணிருக்காங்க, ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாமே இந்த இடத்துல வரும்போது புஷ்பா ஆல்ரெடி இறந்துதான் கடந்தாங்க. அட்டாப்சிலையும் அவங்களோட பின் தலையில ஒரு பெரிய அடிபட்டு இருக்கு, மேபி கீழே விழுந்ததுனாலயா இருக்கும். அவங்களோட மார்புகள்ல ஓங்கி குத்தி இருக்கான், அவங்களோட செஸ்ட்ல லங்ஸ்குள்ளார எல்லாம் கத்தி இறங்கிருச்சு, அதனாலதான் அவங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனும் அட்டாப்சி மூலியமா வருது. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா அனாலிசிஸும் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த கொலையை செஞ்சது ஷேக் ஷம்மு தான் அப்படிங்கறத அவங்க நிரூபணமா சொல்றாங்க. ஷேக் ஷம்மு கொலை பண்ணிட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். இன்னமும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஷேக் ஷம்முவை தேடிட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் அந்த கங்கா அப்படிங்கிற அம்மா, புஷ்பா 22 வயது பெண்ணோட அம்மா சொல்ற எல்லா விஷயங்களும் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஷேக் ஷம்மு என்னோட பொண்ணை விபச்சாரத்துக்கு போக சொல்லி விபச்சாரத்துக்கு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனாலதான் இந்த கொலை நடந்துச்சுங்கிறத அவங்க ஸ்ட்ராங்கா ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காங்க. இனிமேட்டு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஷேக் ஷம்முவை ட்ராக் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் மொபைல் எல்லாமே சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அவன் எங்க இருக்கான் எங்க போயிருக்கான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பேசிக்கா ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, ஷேக் ஷம்முவோட போட்டோ எல்லாத்தையுமே போட்டு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது அவனை கண்டுபிடிச்சது, அவனை மெஜிஸ்ட்ரேட் கிட்ட நிக்க வச்சு ஷேக் ஷம்மு கிட்ட என்கொயரி எல்லாம் நடத்தும் போதுதான்
அங்க என்ன நடந்துச்சு, இவங்க சொல்றது எல்லாம் உண்மையா இல்லையாங்கிறத ஷேக் ஷம்முவோட சைட்ல இருந்தும் கன்ஃபார்ம் பண்ணுவான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஆரம்பத்துல விபச்சார தொழிலை பத்தி எதுக்காக நான் பேசினேங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நிறைய பேர் இந்த மாதிரி விபச்சாரத்துக்கு தள்ளப்படுறாங்க. நிறைய பேர் சின்ன வயசுலயே கடத்திக்கிட்டு வந்து கிட்னாப் பண்ணி வித்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க அப்பா அம்மாவே வித்துறாங்க. பெண் குழந்தைங்களா இருந்தா இந்த மாதிரி கொடுமைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களாம் நிம்மதியா இருப்பாங்களான்னு பார்த்தா கடைசியா சொந்த ஹஸ்பண்டே காசு சம்பாதிக்கிறதுக்காக தன்னோட மனைவியோட உடம்பை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அந்த மாதிரி கேட்டகரியில தான் இப்ப புஷ்பா வந்து மாட்டியிருக்காங்க. என்னால மானத்தை விற்க முடியாது, உயிரை வேணா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க உயிரையே கொடுத்துட்டாங்க பாவம். இந்த சம்பவத்துல புஷ்பாவோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம பாக்குறோம். புஷ்பாவோட வாழ்க்கையில எவ்வளவு கொடுமைகள். அவங்களுக்கு நடந்த முதல் கொடுமையே அவங்களுக்கு 18 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சதுதான். கவர்மெண்ட் 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா பெண்களுக்கு எல்லாம் மேஜர் ஆயிட்டாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொன்னா அந்த வயசுல தயவு செய்து பண்ணி வச்சிடாதீங்க. நீங்க ஒரு பெண் குழந்தையோட அப்பாவா இருந்தா கொஞ்சம் பொறுமையோட இருங்க. 22, 23 வயசுல கல்யாணத்தை பண்ணி வைக்கும் போதே அவங்களால சமாளிக்க முடியாம அவங்க தனியா பிரிஞ்சு வரதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இப்ப எல்லாம் இருக்கு. 18 வயசுல உங்களோட குழந்தைய ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்களோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் தாண்டி நீங்க புஷ்பாவோட நிலைமையில இருக்கீங்களா? உங்களோட குடும்பத்துல உங்களோட கணவராலேயோ இல்ல உங்களோட பார்ட்னராலேயோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதா? யாராச்சும் ஒருத்தவங்க, நீங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, கல்யாணம் பொண்ணா இருந்தாலும் சரி, குழந்தை 2 குழந்தைக்கான அம்மாவா இருந்தாலும் சரி, வயசான ஒரு லேடியா இருந்தாலும் சரி, உங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு ஆண் உங்களைய விபச்சாரத்துக்கு தள்ளணும், ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளணும், உங்களை வச்சு அவன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானா? உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தயவு செய்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, லவ்வரா இருந்தாலும் சரி, லிவிங் டுகெதர் பார்ட்னரா இருந்தாலும் சரி, வேற எப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, தயவு செய்து இதை விட்டு நம்மளால வெளியே வர முடியாது, இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வில்லார விழுந்துராதீங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம எந்த மதத்தையோ ஜாதியோ டார்கெட் பண்ணி பேசணுமேன்னு சொல்லிட்டு என்னைக்குமே நம்ம பேசுறது இல்ல. நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல என்ன வந்திருக்கோ அதுல உண்மையான பெயர் என்ன போட்டிருக்காங்களோ அதை தான் இந்த இடத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல மதமோ ஜாதியோ அவனை தப்பு பண்ண வைக்கல, அவனோட குடி போதையோ அவனோட உண்மையான கேரக்டரோ தான் அவனை இந்த இடத்துல தப்பு பண்ண வச்சிருக்கு. அந்த இடத்துல ஷேக் ஷம்மு அப்படிங்கிறவன் தப்பு பண்ணதுக்கான முக்கியமான காரணம் அவனுக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சு அதை வச்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. அவனுக்கு தன்னோட வைஃப தப்பான தொழில் பண்ண வச்சு அதை வச்சு சம்பாதிக்கணுமே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அது அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சோ இல்ல குடிக்கிறதுனாலயோ இல்ல போதையில இருக்கிறதுனாலயோ தோணுச்சோ அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இந்த இடத்துல புஷ்பா பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பே ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு இவனோட கேரக்டர் என்ன, ஷேக் ஷம்முவோட நோக்கம் என்ன, இவன் என்ன செய்ய வராங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை விட்டு விலகாம இருந்ததுதான் இவங்களோட வாழ்க்கையில செஞ்ச ஒரு பெரிய பிரச்சனையே. அந்த பிரச்சனையை செஞ்சதுனாலதான் இப்ப 4 வயசு ஆண் குழந்தை அனாதையா நின்னுட்டு இருக்கு. தன்னோட அம்மா ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். தன்னோட அப்பா அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு எப்பயோ வேற ஒரு குடும்பத்தை தேடி போயிட்டாரு. இனிமேட்டு என்னோட பாட்டியோட தான் நான் வாழணும். ஒவ்வொரு ஸ்கூலுக்கோ ஒவ்வொரு காலேஜுக்கோ போகும்போது அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன இப்படி எல்லாம் கேட்கும் போது அவனால சொல்ல மட்டும் தான் முடியும் தவிர கூட இருக்காங்களான்னா அவன் கண்ணீர்ல தான் பதில் சொல்லுவான். இப்படி ஒரு நிலைமைய நம்மளோட குழந்தைக்கு கொடுத்தே ஆகணுமா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பாய்.